தினசரி வருமானத்தில் நம்மளால் சேமிக்கவே முடியல. நம்ம வாங்குகிற சம்பளம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. எப்படி தான் சிக்கனமாக இருந்து சேமிக்கிறது, செலவை குறைக்கிறது, திட்டமிடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். சேமிப்புக்கு நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள். நம்ம எதுக்கு சேமிக்கிறோம், எதுக்காக சேமிக்கிறோம், எதுக்கு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் அதிகமாக சேமிக்க முடியும், சிக்கனமாகவும் இருக்க முடியும். சிக்கனமாக இருக்கிறது கஞ்சத்தனம் கிடையாதுங்க, அது நம்மளுடைய எதிர்காலம். ஒரு ரூபாயாக சேர்த்து வச்சாதான் 1 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி சேமிக்க துவங்குங்க. நம்ம தினசரி வருமானம் தானே, டெய்லி 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி தான் சேமிக்கணும்னு கிடையாதுங்க. நம்ம கையில் எவ்வளோ காசு வருதோ, 5 ரூபாயாக இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. 10 ரூபா நமக்கு 100 ரூபாய் ஆகிடும். அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்லேயோ ஆர்டிலையோ போட்டு வச்சிங்கன்னா அந்த பணம் பெருகிக்கிட்டு இருக்கும். நம்மளால் சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. எவ்வளோ ஒரு குறைவான வருமானமாக இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். அதுக்கு நம்மளுடைய சிக்கனம் தாங்க முதல் காரணம். வருமானம் வந்த உடனே எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணக்கூடாது. அதை 3ஆக நம்ம பிரித்து வச்சுக்கணும். நம்மளுடைய தேவைக்கு, அத்தியாவசிய தேவைக்கு, நம்மளுடைய சேமிப்புக்குன்னு நம்ம ஒதுக்கிக்கணுங்க. நம்ம வருமானம் நமக்கு ஒரு நாளைக்கு தோராயமாக 500 ரூபாய் இருக்குன்னா வந்த உடனே ஒரு 50 ரூபாய் எடுத்து நம்ம சேமிப்புக்குன்னு ஒதுக்கிடணும். மிச்சம் இருக்கிற 450 ரூபாயில் தான் நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே திட்டமிடணுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் சேமிக்க முடியும். நம்மளுடைய சேமிப்பு நாளைய எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கி தரும். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற தொகை தான் நம்ம நாளைக்கு யாரிடமும் கையேந்தி நிற்காத அளவுக்கு நமக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்கும், உறுதுணையாகவும் இருக்குங்க. சிக்கனம் என்பது சாப்பிடாமையோ பட்னியாக கிடந்தோ நம்ம சேமிக்கிறது கிடையாது. நம்மளுடைய செலவுகளை குறைப்பது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு துணி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த துணியை ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு 500 ரூபாய் எடுத்துகிட்டு நம்ம சேமித்து வைக்கணுங்க. அதுதாங்க சேமிப்பு, அதுதான் சிக்கனமும் கூட. நம்ம பட்டினி கிடந்தோ இல்லை கந்தல் துணியை கட்டி தான் நம்ம சேமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பொருளை நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை 90 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20 ரூபாயை நம்ம மிச்சப்படுத்தணும். அந்த மாதிரி மளிகை ஜாமான்களையும் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செலவும் பண்ணணும், சேமிக்கவும் முயற்சி பண்ணணும். நம்ம 3000 ரூபாய்க்குள்ளே எப்படி நம்ம மாத செலவை பட்ஜெட்டை நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எப்போவுமே மாத ஜாமான டெய்லி ஜாமானை வாங்குறதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி பயணிக்காமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற மொத்த மளிகை கடையில் போய் நம்ம ஜாமான் வாங்கும்போது நம்மளுடைய மாத செலவை அது பகுதியாக குறைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் கொடுக்குற பொருளை நம்ம முழுவதும் பயன்படுத்துவது மூலம் நம்மளால் மாத செலவில் கொஞ்சமாக சிக்கனப்படுத்தி நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ரேஷன் பொருளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மாத செலவை நமக்கு பகுதியாக குறைச்சி கொடுக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குறத விட மொத்த கடையில் வாங்கும்போது நமக்கு விலையும் குறைவாக இருக்கும், பொருளும் தரமாக இருக்கும். நம்மளால் நிறைய பொருட்களை வாங்கின மாதிரியான ஒரு திருப்தியும் இருக்கும். ஒரு முறை அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் ஜாமானை வாங்கி பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரு டைம் போய் அதே போல் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு பாருங்கள். அந்த பொருளுக்கும் நம்ம கடையில் வாங்கின பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், நிறைய விலையோட மாற்றமும் தெரியுங்க. நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த விலை மாற்றமே பெரிய உதவியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மொத்த கடையில் வாங்கலாமா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மொத்த கடையில் வாங்கும்போது மாதம் நம்ம 3000 மளிகை ஒரு 1000 to 500 நம்மளால் சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். இப்போ நம்மளுடைய தினசரி வருமானத்தில் நம்ம எப்படி சேமிக்கலாம், நம்மளால் எப்படி பணத்தை சேமிக்க முடியும், நம்மளால் லட்சக்கணக்கில் எப்படி பணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு டெய்லி வருமானம் வருது, நிறைய நம்மளால் சேமிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம். நமக்கு ஏதாச்சும் நம்ம சேமித்து ஒரு பொருள் வாங்கணும், நகை வாங்கணும், இல்லை குழந்தைங்க படிப்புக்கு செலவுக்கு பயன்படுத்தணும், இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ, இல்லை இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறோம் நாளைக்கு ஒரு ஒத்திகைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம கையில் பணம் இல்லை, கடன் வாங்கி தான் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க, இல்லை கடன் வாங்கி தவிக்கிறீங்க, நம்மளால் பணத்தை மொத்தமாக கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேவிங் மெத்தடை ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். 5, 10, 15 நம்ம எப்பேற்பட்ட சம்பளமாக இருந்தாலும் இந்த மாதிரி சேமிப்பை நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். நான் நிறைய பெரிய தொகையெல்லாம் சொல்லலைங்க. ஒரு நாளைக்கு 5 ரூபா, 2வது நாள் 10 ரூபா, 3ஆம் நாள் 15 ரூபா இந்த மாதிரி குட்டி குட்டி அமௌண்ட்டை நமக்கு டெய்லி வருமானம் உள்ளவங்க எடுத்து வச்சுட்டே வரலாம். ஒரு நாளைக்கு நமக்கு கையில் செலவு போக மீது அதிகமாக இருக்கிற தொகையை 180, 175 இந்த மாதிரி உள்ள தொகையை நம்ம கூடுதலாக எடுத்து வைக்கும்போது ஒரு மாதத்துக்கு நம்மளால் 3105 ரூபா சேமிக்கிறதுக்கு முடியுங்க. நம்ம ஃபஸ்ட்டிலேயே இந்த தொகையெல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா மாத இறுதியில் சேமிக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். இந்த 3000 ரூபாயை மாதம்
வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தா கண்டிப்பாக பணம் பெருகாது. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆர்டிலேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ சேவிங்ஸ் சிஸ்டத்துலேயோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம பணம் நமக்காக வேலை செய்யும். அதுலேருந்து சின்ன சின்னதாக நமக்கு வட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டில் போடலாம். இல்லை இது முடியாது, நமக்கு நிறைய பணம் வேணும், சீக்கிரமாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து சீட்டு போடலாங்க. ஒரு 3000 ரூபாய் சீட்டுங்கிறது 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வந்து சீட்டு பணம் கட்டுறதுக்குரிய தொகையாக இருக்கும். கூடுதலாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து வச்சு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டும்போது 10 மாதத்துலேயோ 20 மாதங்கள்லையோ நம்மளால் 1,00,000 ரூபாய் பணம் கண்டிப்பாக பெற முடியும். நம்ம வந்து 50,000 ரூபாய் சீட்டு போட்டால் 10 மாதத்துலேயே நம்மளால் 50,000 ரூபாய் சேமிச்சிட முடியும். ஆனால் சீட்டு போட்டு பாருங்கள், ஈஸியாக நமக்கு சேமிக்கிற மாதிரி தெரியும். கடனும் அதிக தொகையில் இருந்தால் நம்மளால் கடன் அடைக்கிறதுக்கு நம்மளால் முடியுங்க. நம்ம வந்து வெறும் 5 ரூபா 10 ரூபா பணமாக மட்டும் சேமித்தாலே ஒரு மாதத்துக்கு 3,105 ரூபா நம்ம சேமிக்கிறோம். ஆனால் ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 3,105 ரூபா 12 மாதங்களுக்கு 3,726 ரூபா நம்ம பணமாக மட்டும் சேமிக்கிறோம். 37,260 ரூபா நம்ம பணமாக மட்டுமே சேமிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு. நம்ம இதே வந்து ஆர்டிலேயோ கோல்டுலேயோ இல்லை சீட்டாக கட்டி வச்சுருந்தோம்னா இந்த பணம் நமக்கு ரெட்டிப்பாக நம்ம கையில் இருக்குங்க. அது நம்மளுடைய திறமையில தான் இருக்குது. நம்ம எப்பயுமே பணத்தை வந்து கையில் வச்சுருக்கக்கூடாது. பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதில் பண்ணினா நமக்கு லாபம் அதிகம், இந்த பணம் நமக்கு திருப்பி வருமா, இந்த பணத்துக்கு நமக்கு கேரண்டியா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் கூட நம்மளுடைய பணம் நமக்காக வேலை செஞ்சு வட்டி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். ஒரு வருஷத்துக்கு 37,260 ரூபா நம்ம சேமிக்கும் போது, அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1,86,300 ரூபா நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க. 1,86,300 ரூபாங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் பெரிய தொகை தாங்க, ரொம்ப பெரிய தொகை தாங்க. இந்த மாதிரி அமௌண்ட்லாம் சும்மா யார் தருவா? நம்ம சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேமித்து வச்சா மட்டும்தாங்க நம்மளால் இந்த மாதிரி தொகையை பார்க்க முடியும். வெறும் பணமாக மட்டும் சேமித்தாலே நம்மளால் இந்த மாதிரி 1,86,300 ரூபா சேமிக்க முடியும். இதே தொகையை நீங்கள் ஆர்டிலேயோ கோல்டு சீட்லேயோ நீங்கள் வந்து ரெக்கரிங், அதாவது சீட்லேயோ வேறு ஏதாவது லேண்ட்லேயோ நமக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பணத்தை பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 1,86,000 ரூபாய்ங்கிறது நமக்கு டபுளாக பணம் கிடைக்கும். அதாவது 3 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நம்மளால் ஒரு 5 வருஷத்தில் சேமிக்கிறதுக்கு முடியும். அந்த பணம் வந்து நமக்கு ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு உதவும், இல்லை பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு உதவும், இல்லை ஒரு நகை வாங்குறதுக்கு, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஒரு ஒத்திகை வீட்டுக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த பணம் நமக்கு வழிவகுக்கும். 5 ரூபா 10 ரூபா தானே, இதில் நம்ம என்ன பெருசாக சேமிச்சிட போகிறோம், இதில் என்ன நம்ம பெருசாக சேமித்து சாதிச்சிட போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிறுதுளி பெருவெள்ளம், சிறுக சிறுக சேமிக்கிறதான் பெரிய கோட்டையாக நம்மளால் வந்து கட்டுறதுக்க முடியும். இன்றைக்கி 5 ரூபா, ஒரு மாதத்தில் 3,000 ரூபா, ஒரு வருஷத்தில் 37,000 ரூபா, ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளால் 3 லட்சம் இல்லை 10 லட்சம் வரைக்கும் நம்மளை வந்து பணத்தை பெருக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமித்து நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இதை வச்சு வேறு ஏதாவது தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பெருக்கிறதுக்கு தான் பார்க்கணும். 3,000 ரூபா சேர்ந்துருச்சு, அப்பாடா இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு மாதம் கழித்து ஒரு ஜவுளி கடையில் 2 புடவை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளால் எப்போவுமே சேமிக்க முடியாது. இந்த 3,000 ரூபாங்கிறது அடுத்த மாதம் நமக்கு ஒரு 4,000 ரூபா வர அளவுக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசித்து செயல்படுங்க. நான் சொன்ன விஷயம் சேமிப்புக்கும் சரி, நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் பெருக்கிறதுக்கும் சரி உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.